சாந்தி, டேய் சாந்தி, எழுந்து மருந்து சாப்பிடு. மணி என்ன ஆகுது? மணி 3 தான் ஆகுது. நீங்க என்ன தூங்கலையா? ஓ, நல்லா தூங்குன. இப்பதான் எழுந்துருச்சேன். சாப்பிடு. டெலிஃபோன் மணி அடிக்குது. அது அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். என்னன்னு போய் கேளுங்களேன். ஓகே. ஹலோ, டாக்டர் ரவி. எஸ், யாரு? ஹலோ டாக்டர், என்ன சமாச்சாரம்? ஓ, ஐ எம் சாரி டாக்டர், என்னால இப்ப வர முடியாது. தயவு செஞ்சு யாரையாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்னங்க? ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கா. அதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். மறுபடி போன் அடிக்கிற. அது அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நீ பேசாம இரு. போய் என்னன்னு கேளுங்களேன். எஸ் டாக்டர் ரவி. டாக்டர் டாக்டர் ப்ளீஸ், என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியாதா? நான் கண்டிப்பா வீட்டுல இருந்தே ஆகணும். ஆமா டாக்டர், என்னால இப்ப வர முடியாது. கொஞ்சம் கூட சமய சந்தர்ப்பம் தெரியாம. சாந்தி, நீ ஏன் எழுந்திருச்ச? போன் வந்தது. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் என்ன கூப்பிட்டாங்க. நான் இந்த நேரத்துல எப்படி போறது? நல்லா இருக்கு. எங்க போக கூடாது. இந்தந்த நேரத்துல தான் மருத்துவம் பாக்குறதுன்னு டாக்டர்கள் குறிப்பிடுற மாதிரி மனுஷனு வர்ற வியாதியும் நேரம் குறிச்சிட்டா வருது. ராத்திரி பகல் பார்க்காம எந்த நேரத்திலும் சேவை செய்ய தயாரா இருக்கிறதா டாக்டர்களுடைய கடமை. சாந்தி, எல்லாம் எனக்கு தெரியும். நீ பேசாம இரு. எல்லாம் தெரிஞ்சுமா இப்படி இருக்கீங்க? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நாட்டில் ஒரு நோயாளி இல்லாம செய்ய போறேன்னு சொன்னீங்களே. ஆபத்துன்னு எந்த நேரத்தில் கேள்விப்பட்டால் ஓடி போய் வைத்தியம் பார்க்கிற நீங்க இப்ப எனக்காக இப்படி சுயநலக்காரரா இருக்கலாமா? என்ன சாந்தி, பைத்தியக்காரி மாதிரி பேசுறேன். இந்த நடு ராத்திரில உன்னை தன்னந்தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது? என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க திரும்பி வர்றதுக்குள்ள எனக்கு ஒண்ணும் ஆயிடாது. போங்க, அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற உயிரை காப்பாத்துங்க. புறப்படுங்க. முடியாது, உன்னை விட்டுட்டு நான் போகவே முடியாது. அப்ப சரி. அவர் பொண்டாட்டியை விட்டுட்டு வர மாட்டார். அவருக்கு கடமை முக்கியமல்ல, பொண்டாட்டி தான் பெருசு. ஏதோ பகட்டுக்காகத்தான் பட்டம் வாங்கி டாக்டரா இருக்காரு. எந்த லட்சியமும் இல்லாதவரை ஏன் தொந்தரவு செய்றீங்க? அவரு சம்சாரத்தை தவிர வேற யாருக்கும் வைத்தியம் பார்க்க மாட்டாருன்னு போன் பண்றேன். சாந்தி, வாட் நான்சென்ஸ். பேசாம இரு சாந்தி. நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததா எனக்கு நிம்மதி. என்ன சாந்தி நீ? ஆளு, உன்னுடைய இஷ்டப்படி நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. பேசாம போயிட்டு. டாக்டர் ரவி, என்ன உயிர் போச்சா இருக்கா? எஸ் எஸ், ஐ அம் கமிங், ஐ அம் கமிங். என்ன உயிர் போச்சா இருக்கா? என்ன உயிர் போச்சா இருக்கா? என்ன உயிர் போச்சா இருக்கா? உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் உயிர் போச்சான்னு கேட்கிறார். என் மேல் உள்ள அன்பினால் லட்சிய வீரரா இருந்தவர் இப்படி கடுமைய மருந்து ஆளே மாறிட்டாரு. என் வியாதி என்னான்னு தெரிஞ்சிருந்து ஆயுள் பூரா நான் அவரோட வாழ போறேன்னு நினைச்சு
என் தலைமாட்டிலே இப்படி தவம் கிடக்கிறாரு. ஐயோ, இதை கூட மறந்துட்டு போயிட்டாரே. பெரிய டாக்டர் அன்னைக்கு சொன்ன மாதிரி பாவி நான் தான். என் அன்புக்கு அவரை அடிமையாக்கிட்டேன். எந்த மனைவிக்கு இப்படிப்பட்ட கணவன் கிடைப்பார்? எந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும்? ஆனா நான் கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேன். கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேன். டாக்டர், உங்க மனைவி பழைச்சிடுவாங்க. இனிமே ஆபத்து இல்லை. டாக்டர், ஒரு பெரிய குடும்பத்தையே காப்பாத்திட்டீங்க டாக்டர். இல்லைன்னா இந்த புள்ள குட்டிகளோட நடுத்தருவல்ல நிப்பேன். டாக்டர், நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் டாக்டர். டாக்டர், பாஸ்டர். From Dr. Gopal, Switzerland. TB medicine. Oh my dear boy, thank you, thank you. ஐயா, உங்க வார்த்தை பலிச்சிடுச்சு. என் குடும்பம் பலிச்சிடுச்சு. சாந்தி, சாந்தி, இனிமே உன்னை சாக விட மாட்டேன். சாக விட மாட்டேன். சாக விட மாட்டேன். சாந்தி, இதோ பாருமா. சாந்தி, சாந்தி, ஏன் படுக்கை விட்டு எழுந்திருச்சா? சாந்தி, 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 சாந்தி. அத்தான், எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத பாக்கியத்தை ஏதோ புண்ணியத்தால் நான் பெற்றேன். ஆனால் நான் கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேன். நான் இங்கே இருந்தால் நீங்கள் உங்க ஆராய்ச்சியில் கவனம் செலுத்த மாட்டீர்கள். நான் இருந்தால் உங்கள் லட்சியம் நிறைவேறாது. நீங்கள் பேரும் புகழும் அடையவே முடியாது. நான் போவதுதான் சரி. என் அன்பு தெய்வத்திற்கு கடைசி வேண்டுகோள் இதுதான். என் பிரிவை மறந்துவிட்டு உங்கள் லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அத்தான், லட்சியவாதிகள் தன் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் வந்தால் வரட்டும், போனால் போகட்டும் என்று கருமமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள். தங்கள் மன்னிப்பை கோரும் தங்கள் மனைவியா பாக்கியவதி சாந்தி. பழுத்து விட்ட பழமல்ல விழுவதற்கு, பாய்ந்தழுத்த நதியல்ல முடிவதற்கு, எழுத்தில்லா ஏடல்ல அழிவதற்கு, இடையினிலே முடிவதெனில் முதலெதற்கு. சாந்தி, நீ எவ்வளவு பொறுப்போட என்ன அனுப்பிச்ச. நான் போகலைன்னா ஒரு குடும்பமே நாசமா போயிருக்கும். ஒரு புள்ள குட்டிக்காரிய காப்பாத்தினேன். அவ உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வாயார வாழ்த்தினான். அதே நேரத்துல என்னுடைய நண்பன் மேல் நாட்டிலிருந்து மருந்து அனுப்பிச்சான். உன்னை சாக விட மாட்டேன், சாக விட மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டே ஒடியாந்தன சாந்தி. இப்ப நீ என்னை விட்டு போயிட்டிய சாந்தி. சாந்தி, நீ எங்க போன சாந்தி? சாந்தி, நீ எங்க போன சாந்தி?
சாந்தி எங்க போற சாந்தி? சாந்தி நீ எங்க போற சாந்தி? சாந்தி சாந்தியா? என்னம்மா என்ன இது? அம்மா எங்க போற? இன்னும் ரொம்ப இழச்சிருக்கிய. உடம்புக்கு என்னம்மா? அம்மா சாந்தி, உடம்புக்கு என்ன? டிபி. டிபி? என்ன சோதனை? ஏம்மா ராத்திரி பகலா என் கூடவே இருந்து கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு என் உடம்ப காப்பாத்தினிய, உனக்கு இந்த வியாதி வந்துட்டுதா? என்ன மகளே, ஆமா இந்த உடம்போடு நீ எங்க போற? எனக்கே தெரியாது. என்னம்மா இப்படி விரக்தியா பேசுற? சொல்லம்மா. சரி சரி, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீ பேசாம நீ படுத்து தூங்குமா. படுத்து நடைபெற்ற பயங்கர ரயில் விபத்தில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் போன பிரேதங்களில் புத்துநோய் ஆராய்ச்சியாளரான பிரபல டாக்டர் ரவியின் மனைவி சாந்தியும் ஒருவர் என்று கருதப்படுகிறது. சாந்தி 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 சாந்தி. ரவி, இது என்ன பைத்தியக்காரத்தனம்? நீங்க உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கலாம். உங்க லட்சியம் நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் சாந்தி அவ்வளவு பாடுபட்டு. உங்க வெற்றி தான் அவளுடைய கனவா இருந்தது. அந்த கனவு நினைவாக்குறது தான் நீங்க அவளுக்கு செய்யும் பிரதிபகாரம் ரவி. அப்போதுதான் சாந்தியோட ஆத்மா சாந்தி அடையும். ரவி ரவி, எழுந்தது. உங்க ராஜினாமாவை வாபஸ் வாங்கிக்கங்க. தொடர்ந்து கடமை செய்ய புறப்படுங்கிறது. வாங்க வாங்க ரவி, வாங்க ரவி. சிவனேசா, மழை விட்டு எனக்கு துவா உள்ளியாடா சிவனேசா. நீங்க ஏன் பெரியய்யா இங்க வர்றீங்க? உங்களுடைய அந்தஸ்துக்கு நீங்க இங்க வரலாமா? ஏதோ ஏன் தலைவிதி நான் இங்க கிடக்குறேன். பெரியய்யா, நான் ஏதோ சம்சார சாகரத்துல நீச்சல் அடிக்க வேண்டாமா? 2 குழந்தை குட்டியை பெக்க வேண்டாமா? உங்களை நான் சாமியாரா இருந்தா போருமா? உட்கார பேசு. யாராவது பரப்பு. நான் சாமியாரா இருந்து யாருக்கு என்னடா கெடுதல் செஞ்சேன்? நான் என்ன காத்து கோடியா போயிட்டேன். ஒன்னே மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தாண்டா இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன். ஆஞ்சநேயர் பக்தனா இருந்து இந்த மாதிரி மழை வரையில் சிக்கி மாடா உடைச்சு ஓடா தேஞ்சு போயிட்டியடா. பொண்ணை பார்த்தா அசோகவன சீதமா இருக்கடா. புள்ள பூச்சி பயல நண்டத்திலக்கா. கவலைப்படாதீங்க பெரிய ஐயா. காரியத்தை சாதிக்கணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். ஏன் நம்ம அர்ஜுனன் அள்ளிக்காக மாத்திரை உரைக்கல? சுபத்திரைக்காக தவம் கிடைக்கலையா? ஜானகிக்காக நம்ம ராமச்சந்திரன் முறுக்கிலியாவில்லை? 24 மணி நேரம் நீ என் பக்கத்துல உட்கார்ந்து ராமாயணம் படிக்காத போனா எனக்கு தூக்கம் வருமாடா? இந்த பய கெட்ட அயோக்கியன்டா, மருந்துன்னு சொல்லி ஏதாவது கொடுத்தோன்னே சாகடிப்பான்டா. ஐயோ எருமமாடா ஆயிட்டானுங்கள. தெரியும் பெரியய்யா, இவங்களை நான் அளந்துதான் வச்சிருக்கேன். பெரியய்யா, எப்படியோ கஷ்டப்பட்டு என் கண்ணு மயில் வாகனத்தை, என் பேரழகி கிளியோ பற்றா மாதிரி இருக்கிற மயில் வாகனத்தை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் நம்ம வீட்டுல வந்து விழுந்துடுறேன் பெரியய்யா. இவங்களுக்கு நமக்கு ஒத்துக்குமா? நான் வந்துடுறேன். ராமாயணம் படிக்க போங்க. வந்துட்டான். பிள்ளை பசங்க வர்றானுங்க பெரியய்யா. எருமை குத்து குத்துவான் வயசான காலத்துல. போங்க, நிக்காதீங்க போங்க, நிக்காதீங்க போங்க. இதுக்கு எப்படி மருந்து கொடுக்க போறானோ மாத்திரத்துக்கு? ஐயோ, நாளைக்கு பேசலாம் போங்க.
போங்க ஓடி போங்க. காளி பசங்க கர்லா கட்டையில அடிப்பா, ஓடுங்க. டாய் மாமா அவன் குடிமி சாமியார் கிட்ட தானே பேசி வந்தேன். இல்ல, அவன் ஒரு பிச்சைக்காரன். ஜன்னல் வழி அவன் தொந்தி தெரியுது, உன் மஞ்சி மூஞ்சியை வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கியாடா. 5ஆம் பட வேலை செய்தியா? இங்க இருக்கிற நியூஸ் அங்க கொடுக்குறியா? மாமா வித்தியாசமா நினைக்காத, உனக்கு பாதகமா போக மாட்டேன். எங்க பெரியய்யா என்ன பார்க்காம வந்திருக்காரு, கவலை புடிச்சு போய் அவ்வளவுதான். பாச்சா மாமா, எனக்கு தெரியும் இவனுக்கு உன் பேர்ல கொஞ்சம் கூட விசுவாசமே இல்ல. பழகிறதா இங்க, பாசமெல்லாம் அங்க. பண்ணிப்பய அடே லேக்கா, போடாதே காக்கா. மாமா திருப்புகள் தாள அடிச்சு உன்னை மயக்கிறான். மாமா எங்க பெரியய்யா எதுக்கு வந்தாரு தெரியுமா? நம்ம மயில் வாகனத்தை பத்தி கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசத்தான் வந்தாரு. அதே சஞ்சீவி பயலே, சமயம் சரியில்லடா, நீயே போய் உங்க மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேள, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டார். நான் தேதி கேட்டு சொல்றேன் அப்பா, நீங்க போங்கன்னு அனுப்பிச்சிட்டு வந்தேன். மாமா ஒரு தேதி சொல்லுங்க மாமா. அன்னக்காவடி பசங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கற பையன் என்ன பாத்தியா? ஐயோ என்ன மாமா இடுப்ப ஒடிக்கிறேன். அது ஒடிஞ்சிடு. மலைமலையா பச்சளையா அரைச்சு குவிச்சிருக்கேனே, மிலிட்டரி ஹோட்டலுக்கு மசாலா அரைக்கிற மாதிரி அரைச்சனே மாமா. லேகிய பாட்டுக்கெல்லாம் லேபிள ஒட்டின மாமா. ஓட்டுறான். அடே ஒட்டட கொம்பு, நீ சும்மா இருறா, லேக்காவ வாயில அடைச்சு புடுவேன். வாங்க, நீ பேசாம இருறா, கிடக்குறான் பொறிக்கடலை. ரவி, டாக்டர், சாந்தியினுடைய தியாகத்தை பிரயோஜனம் உள்ளதாக்கணும். எப்படியாவது என்னுடைய ஆராய்ச்சியில நான் வெற்றி பெற்றே தீரணும். அதுக்குள்ள எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கணுமே டாக்டர், எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கணுமே. ரவி, முதல்ல நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். தயவு செய்து என் பேச்சு கேளு. வாங்க வாங்க. அத்தா, குட் மார்னிங். காபி ரெடி. தேங்க்யூ. என்னங்க என்ன காபி ஒரே சில்லுன்னு இருக்கு? இப்பதானே போட்டேன். என்ன இப்பதான் போட்டேன்? இனிமே எதுவும் கையால கொடுக்காது. எங்க டச் பண்ணாத. நீ டச் பண்ணதுனால தான் சூடா இருந்த காபி இப்போ சில்லுன்னு ஆகி போச்சு. அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற உயிரை காப்பாத்துங்க. புறப்படுங்க. முடியாது, உன்னை விட்டுட்டு நான் போகவே முடியாது. சாந்தி, உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். லட்சியவாதிகள் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டம் ஏற்பட்டாலும் வந்தது வரட்டும், போனால் போகட்டும் என்று கர்மமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள். உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். லட்சியவாதிகள் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டம் ஏற்பட்டாலும் வந்தால் வரட்டும், போனால் போகட்டும் என்று கர்மமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள். தங்கள் மன்னிப்பை கோரும் சாந்தி.